மஹிந்த ராஜபக்ச 24 மணித்தியாலத்துக்குள் அதிரடியாக கைது. அனுர் அரசாங்கத்துக்கு சரத் பொன்சேகா லீக் பண்ணிய விடயம். இலங்கையில் அண்மையில் பரபரப்பை உண்டாக்கிய வங்கி கொள்ளையின் பின்னணியில் இருக்கும் மர்ம நபர் வெளியான பின்னணி. போதுமான சாட்சியங்கள் கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிராக இல்லை என்று அலி சப்ரி கொந்தளிப்பு. இன்று கொழும்பின் முக்கிய பகுதிகளில் திடீர் நீர்வட்டு. எந்த பகுதிகளில் தெரியுமா? மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. வெளியானது ஜனாதிபதி அனுரவும் பிரதமரும் சேர்ந்து வரும் டீப்பேக் காணொளிகள். இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு எச்சரிக்கை. உலகை திரும்பி பார்க்க வைத்தார் 23 வயது இலங்கை இளைஞர். அதிரடி சாதனை, குவியும் வாழ்த்துக்கள். லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் குறித்து வெளியான தகவல். செய்திகளை தொடர்ச்சியாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அனுர அரசு தூக்கிலிடாவிட்டால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இலங்கை அரசாங்கம் நாட்டை கட்டியெழுப்பியுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்த கருத்து இப்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது. கொழும்பில் நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய நேரமே சரத் பொன்சேகா இந்த அதிரடியான கருத்தை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உட்பட இந்த நடப்பு அரசாங்கம் எவ்வளவுதான் பெருமை அடித்து பேசிக் கொண்டாலும் மஹிந்த ராஜபக்சவுக்கு தண்டனை வழங்கப்படாவிட்டால் தற்போதைய அரசு இலங்கை நாட்டை கட்டியெழுப்பியுள்ளார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்றும் கொந்தளித்துள்ளார். இந்த நாட்டிற்கான கடமையையும் சேவையையும் அரசு நிறைவேற்ற வேண்டும். இந்த அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்யும் தனது கடமையை அதனை நிறைவேற்றும் நாளில் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதுவே யதார்த்தம் என்று கூறிய சரத் பொன்சேகா, நாங்கள் அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் உண்மையை பேச நாங்கள் அஞ்ச மாட்டோம். நினைத்தால் அனுர அரசு அடுத்த 24 மணி நேரத்திற்குள் மஹிந்த ராஜபக்சவை அதிரடியாக கைது செய்யலாம். மஹிந்த ராஜபக்சவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை அவர் தூக்கிலிடப்படுவதுதான் என்றும் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா இதன் போது வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய போன்ற நாட்டின் முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்களின் உருவங்களை பயன்படுத்தி AI தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட போலி டீப்பேக் காணொளிகள் இணையத்தில் அதிகமாக பரவி வருவதாக இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு பொதுமக்களுக்கு சற்று முன் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இணைய வழியில் முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகளுக்காகவே இப்படியான போலி காணொளிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக குறித்த நிறுவனம் விடுத்துள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதோடு அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் குறிப்பிட்ட சில திட்டங்களில் பண முதலீடுகளை செய்யுமாறும் இதிலிருந்து அதிக லாபம் பெறலாம் என்று மக்களை ஊக்குவிப்பது போன்ற தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி குறித்த AI காணொளிகள் வடிவமைக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டுள்ளது. தங்களுக்கு வந்துள்ள முறைப்பாடுகளின் அடிப்படையில் விளையாட்டு வீரர்கள் ஏனைய முக்கிய ஆளுமைகளின் படங்களும் இப்படியான முறையில் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு வெளிப்படுத்தியுள்ளதோடு இந்த ஏமாற்று முதலீட்டு திட்டங்களுக்கு மேலதிகமாக நாட்டின் வேலைவாய்ப்புகள், பொருளாதாரம் மற்றும் வரி கொள்கைகள் தொடர்பிலும் தவறான தகவல்களை பரப்புவதற்கும் இந்த AI தொழில்நுட்பத்திலான போலி காணொளிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை சற்று முன் அம்பலமாகியுள்ளது. பார்வையாளர்களை ஏமாற்றும் வகையிலான இணையதள இணைப்புகளும் இணைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் சற்று முன் எச்சரித்துள்ளனர். இந்த இணைப்புகள் தனிப்பட்ட தரவுகளையும் பணத்தையும் திருடுவதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே இணைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் இவ்வாறான இணைப்புகளை பின்தொடர வேண்டாம் என்றும் தங்களின் தனிப்பட்ட ரகசிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கொழும்பு மெரிகானா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பன்னிப்பிட்டியவில் ஒரு எரிபொருள் நிலையத்தில் ஊழியர் ஒருவரை எதிர்பாரா முறையில் தாக்கிய நபர் போலீசாரால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. நேற்று பிற்பகல் இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளதோடு கோட்டை மிதிவலவை சேர்ந்த 34 வயதான சந்தேக நபர் மெரிகானா போலீஸ் நிலையத்தை சேர்ந்த அதிகாரிகளால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதோடு நடந்துள்ள விசாரணைகளில் சந்தேக நபர் QR குறியீடு இல்லாமல் எரிபொருள் பெற அங்கு நின்றுள்ளார் என்றும் தேவையான QR குறியீடு இல்லாமல் எரிபொருள் வழங்க முடியாது என்று எரிபொருள் நிலைய ஊழியர் தெரிவித்த போதே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. தாக்கப்பட்ட ஊழியர் குறித்த விடயத்தை சுமூகமாக தீர்க்குமாறு போலீசாரிடம் கேட்டுக் கொண்டுள்ளதோடு சந்தேக நபருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இந்த விவகாரம் தீர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் வெளிப்படுத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்ட ஊழியர் குறித்த புகாரை தொடர விரும்பவில்லை என்று போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். மன்னார் சவுத்பார் பகுதியில் பல நாட்களாக பராமரிப்பில்லாது கைவிடப்பட்ட நிலையில் மிக பழமையான கத்தோலிக்க கோயில் ஒன்றில் நேற்று முன்தினம் மர்ம நபர்கள் சிலர் புதையல் தோண்டும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக குறித்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆலயமானது எந்தவித முழுமையான கட்டுமானங்களும் இல்லாது முழுதாக சேதமடைந்த நிலையில் பல வருடங்களாக உள்ளது. மிக மிக பழமை வாய்ந்த இந்த ஆலய பகுதியிலேயே குறித்த சட்டவிரோத அகழ்வு சம்பவம் இடம்பெற்றுள்ளதோடு சம்பவ இடத்தில் மர்ம நபர்கள் விட்டுச் சென்ற சில தடயங்களும் பொதுமக்களால் அவதானிக்கப்பட்டுள்ளது.
அகழ்வு இடம்பெற்ற பகுதியில் திஷ்டி நூல்கள், கற்கள் மற்றும் பூஜைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு சில பொருட்களும் இருப்பதாக நேரில் பார்த்த மக்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். பழமை வாய்ந்த ஆலயத்தில் நடந்த இந்த சட்டவிரோத புதையல் அகழ்வு முயற்சி தொடர்பில் அந்த பகுதி மக்களால் போலீசாருக்கு உடனடியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் இதுவரை சம்பவ இடத்துக்கு வருகை தரவில்லை என்றும் இந்த விடயம் குறித்து எந்தவித சட்ட நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என்றும் மக்கள் கடும் விசனத்தோடு சுட்டிக்காட்டியுள்ளனர். வரலாற்று சின்னங்கள் அளிக்கப்படுவதையும் சட்டவிரோத புதையல் அகழ்வுகளையும் தடுக்க உரிய அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு தகுந்த விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கையை விடுத்துள்ளனர். இலங்கையில் இனிவரும் வருடங்களில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கான விண்ணப்ப படிவத்தில் தமது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பதிவிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை குறிப்பிடாத பாடசாலை மாணவர்களினதும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களினதும் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடாமல் இருக்க பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளதோடு டிசம்பர் மாதத்தில் நடக்கவுள்ள இந்த பரீட்சைக்கான விண்ணப்பங்களை இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் கோருவதற்கும் பரீட்சை திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. பரீட்சைக்கு விண்ணப்பிக்க எதிர்பார்க்கும் விண்ணப்பதாரர்களின் தேசிய அடையாள அட்டையை வாங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்துமாறு அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் பரீட்சை திணைக்களம் சற்று முன் அறிவித்துள்ளது. விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்கும் நேரம் தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக வேறு இலக்கங்களை இடும் சில விண்ணப்பதாரர்கள் பரீட்சைக்கு தோற்றும் போது உண்மையான தேசிய அடையாள அட்டையை சமர்ப்பிக்கும் சந்தர்ப்பங்கள் உள்ளது என்றும் இதனால் பெறுபவர்களை வெளியிடும் போது பெரும் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடுவதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா லியனகே தெரிவித்துள்ளார். சிரமங்களுக்கு மத்தியிலும் இதுவரையில் அத்தகைய விண்ணப்பதாரர்களின் பெறுபவர்களை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் இனிவரும் காலங்களில் அவ்வாறு செய்யப்பட மாட்டாது என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அதிரடியாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஹொரணையில் அரச வங்கியொன்றின் ஏடிஎம் இயந்திரங்களில் வைப்பதற்காக எடுத்து சென்ற சுமார் 3.5 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொள்ளையின் பின்னணியில் குறித்த வங்கியில் பணியாற்றும் ஒரு ஊழியரே இருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளதோடு இந்த பரபரப்பை உண்டாக்கிய கொள்ளை சம்பவம் நடப்பதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் வங்கியின் ஊழியர்களுக்கு வந்த தொலைபேசி அழைப்புகள் குறித்தும் போலீசார் வேகமான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பணக்கொள்ளையின் பின்னரும் அன்றைய தினம் வங்கியின் சில ஊழியர்களுக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்புகளும் அவர்கள் தொடர்பு கொண்ட தொலைபேசி இலக்கங்களும் விசாரணை பயன்படுத்தப்பட்டுள்ளதோடு வங்கியில் இருந்து வீதியில் உள்ள கட்டடங்களில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா அமைப்புகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பணத்தை ஏடிஎம் இயந்திரங்களில் வைப்பதற்காக எடுத்து சென்ற வங்கி அதிகாரியிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கொரோனை போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளதோடு பணக்கொள்ளை நடந்த முன்தினம் விடுமுறை பெற்றிருந்த வங்கி அதிகாரிகள் குறித்தும் போலீசார் அவதானம் செலுத்தியுள்ளனர். ஈஸ்டர் ஞாயிறு சம்பவத்துக்கு கோட்டபாய ராஜபக்ச சம்பந்தப்பட்டுள்ளார் என்பது அநீதியான ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்றும் விசாரணை அதிகாரிகள் செய்வது வெறும் அரசியலாகும் என்றும் முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி கொந்தளித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு அலி சப்ரி கொடுத்த நேர்காணலில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதோடு இதற்கு எப்போதாவது ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்குமா, இதை முன்னெடுத்து செல்வதற்கு சாட்சியங்கள் இருக்க வேண்டும் அல்லவா என்று குறிப்பிட்டுள்ளார். சாணி அபேசேகர ஒருமுறை தனக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் சத்திய கடதாசியில் தான் முழு நேர அரசியல் செய்வதாகவும் என்பிபி கட்சியோடு இணைந்திருப்பதாகவும் சொல்லியிருந்தார். அவர் ஒரு அரசியல்வாதி, எனவே தற்போது அவர் காவல்துறையில் இருந்து முழுமையாக விலகியிருப்பதால் அவருக்கு அரசியல் செய்வதற்கு எந்தவித தடையும் இல்லை, அது சரியான ஒரு முறை என்று கூறிய அலி சப்ரி, அப்படி அரசியலில் ஈடுபட்ட ஒரு நபர் தற்போது மீண்டும் அரச சேவைக்குள் வந்து ஓய்வு பெற்றதன் பின்னர் மீண்டும் சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதாவது அரசியல்வாதி ஒருவர் காவல்துறையின் சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளது இலங்கை வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவையாக நடந்துள்ளது. இது ஒரு பைத்தியக்காரத்தனம். இப்போது ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி அரசியல் செய்வதில் தப்பு ஏதுமில்லை. ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறிய பின் மீண்டும் வந்து சிஐடியின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டால் அவரால் அந்த பணிகளை சுயாதீனமாக செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அப்படியானால் அவருக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்குமல்லவா? ஓர் அரசியல்வாதியால் சிஐடி பணிப்பாளராக வர முடியாது. இந்த விடயம் நீதிமன்றத்தில் இருப்பதால் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் அலி சப்ரி மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஜூன் மாதத்திற்கான எரிவாயு விலை திருத்தம் இன்று 5ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. மாதாந்த எரிவாயு விலை திருத்தம் குறித்த அறிக்கைகள் இப்பொழுது நிதியமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த மாதத்தில் லேப்ஸ் எரிவாயு விலை உயர்த்தப்பட்ட போதிலும் லிட்ரோ நிறுவன விலையில் எவ்வித மாற்றமும் செய்யாதிருக்க நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் பிரதான நீர் விநியோக கட்டமைப்பில் திடீர் கோளாறு வந்துள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளதோடு அம்பத்தலையில் இருந்து கொலன்னாவை வரை இன்று நீர் விநியோகம் செய்யும் பிரதான விநியோக குழாயிலேயே
இந்த திடீர் தடங்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் இன்று இரவு 8 மணி வரை பல பகுதிகளில் நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளதோடு இதன்படி மொரகஸ்முல்ல, ராஜகிரிய, நாவல, ஒபேசேகரபுர மற்றும் கொலன்னாவை நகரசபை அதிகாரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இவ்வாறு நீர் விநியோகம் அமுல்படுத்தப்படும் என்று அந்த சபை தெரிவித்துள்ளது. இலங்கையின் 23 வயதுடைய இளம் தடகள வீரரான ருமேஷ் பத்ரகே ரோம் டயமண்ட் லீக் தொடரில் 92.62 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியை எறிந்து உலகத்தையே வியப்பில் உறைய வைத்துள்ளதோடு பலரும் இந்த இலங்கை வீரரை பாராட்டியுள்ளனர். இந்த அசாத்திய சாதனையூடாக ஆசிய வரலாற்றின் மிக சிறந்த 2வது ஈட்டி எறிதல் வீரர் என்ற பெருமையையும் உலக வரலாற்றின் மிக சிறந்த தடகள வீரர்களின் வரிசையில் 8வது இடத்தையும் பிடித்து வரலாற்று பக்கங்களில் தனது பெயரை பொறித்துள்ளார் நம் நாட்டு வீரர். இந்த வீரருக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட் சார்பாக வாழ்த்துக்கள்.